Welcome to Guru Max. Hi students, இன்னைக்கு நம்ம 10th Max chapter 3 Algebraல exercise 3.8ல second sum தான் பார்க்க போகிறோம். Find the values of a and b if the following polynomials are perfect squareனு கொடுத்துருக்காங்க. a and b யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு அதோட perfect squareனு கொடுத்துருக்காங்க. perfect square அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம a and b யோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ரிமைண்டர் ஜீரோன்னு போட்டு a and b யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 4x⁴ - 12x³ + 37x² + bx + a. ஸோ டிவிஷன் மெத்தட் டிவைடண்ட்டாக உள்ளார எழுதிக்கலாம். 4x⁴ - 12x³ + 37 பவர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு பவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4x⁴ ஸ்கொயர் ரூட் எடுக்கப்புறம் அப்புறம் என்ன வரும்? 2x² வரும். கீழே 2x² போட்டால் மேலேயும் 2x². 2x² × 2x², 4x⁴ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு வேல்யூ கண்டிஷன்ஸையும் கீழே அப்படியே இறக்கிக்கலாம் டேரெக்டாக. -12x³ + 37x². ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற கிடச்சிருக்கிற 2x² கூட 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s 4x² கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த 4x² டிவைட் பண்ணோம்னா அடுத்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 12x³ -12x³ / 4x² டிவைட் பண்ண போகிறோம். 4 1s 4, 4 3s 12. நெக்ஸ்ட் x² ஒரு டைமு பேலன்ஸ் வந்து x கிடைக்கும். -3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த -3xஐ இங்கே வச்சுக்கலாம். கீழே -3xனா மேலேயும் -3x. அந்த -3xஐ வச்சு எல்லா கண்டிஷனையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -3 × 4 -12 x × x² x³ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -3 × -3 +9 x × x x² கிடைக்கும். இப்போது சைன் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கலாம். 12x³ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 37. கீழே வந்து -9. ஸோ 37 - 9 28ன்னு கிடைக்கும். ஸோ 28x². நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு கண்டிஷனையும் கீழே இறக்கிக்கலாம். +bx + aன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் 4x² அப்படியே எழுதிக்கலாம். 4x² - 3x கூட 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். -6xன்னு கிடைக்கும். தேர்ட் கண்டிஷன் தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 28x² 4x² டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x² கேன்சல் ஆயிரும். 4 1s 4, 7 4s 8, 28ன்னு கிடைக்கும். ஸோ 7 +7 கீழேயும் போடணும், மேலேயும் போடணும். அந்த +7 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 4s 28 x²ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 7s 42 x ப்ளஸ் 7 7s 49. ஸோ நமக்கு ரிமைண்டர் ஜீரோன்னு தெரியுமா? ஸோ பேலன்ஸ் ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இப்போ ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஏபிக்கு வேல்யூ போட்டுடலாம். பிக்கு பதில் என்ன இருக்குது? -42ன்னு இருக்குது. ஸோ டேரெக்டாக b = -42, a = 49. ஸோ a and b யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ax⁴ + bx³ + 361x² + 220x + 100ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டே வந்து ax⁴ abயோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்திருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியாது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நமக்கு கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். லாஸ்ட் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ அதை எழுதும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எது ஸ்கொயர் எடுக்க முடியும்னு பார்த்து அதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 100க்கு ஸ்கொயர் எடுக்க முடியும், ஏக்கு ஸ்கொயர் எடுக்க முடியாது. ஸோ 100 + 220x + 361x² + bx³ + ax⁴. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10ன்னு வரும். ஸோ 10 இங்கேயும் போட்டோம்னா மேலே போடணும், கீழே 10 போட்டால் மேலேயும் 10 போடணும். ஸோ 10 10s 100 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்து இருக்கிற ரெண்டு கண்டிஷனை அப்படியே டேரெக்டாக கீழே இறக்கிக்கலாம்.
220 எல்லா சம்முக்குமே இதே மாதிரி தான். இது மாத்தி எழுதியிருக்கோங்கிறதுக்காக இத விட வேணாம். எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி 2 கண்டிஷன்ஸ கீழ இறக்கி எழுதிக்கோங்க. 220x + 361x² எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 10 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 20. நெக்ஸ்ட் கண்டிஷன் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? 220x 20 ஆல டிவைட் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி தான் கண்டிஷன்ஸை மட்டும் மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். 220 20 ஆல் டிவைட் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 2 1s are 2, 11 2s are 22. பேலன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 11xன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 11xஐ கீழே எழுதுகிறோம். கீழே 11x எழுதுனா மேலேயும் 11x எழுதணும். ஸோ ப்ளஸ் 11xஐ மேலேயும் எழுதியாச்சு. இப்போ 11xஐ வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 × 20 220xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 11 × 11 121 x × x x². நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். 220x 220x கேன்சல் ஆகிடும். இப்போ 361 - 121னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 240 கிடைக்கும். 240x². நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 2 கண்டிஷனையும் கீழே இறக்க போகிறோம். bx³ + ax⁴ கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்க அந்த 20 அப்படியே எழுதிக்கோங்க. 11 கூட 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 22xன்னு கிடைக்கும். இப்போ இதை நெக்ஸ்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 240x² 20 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 240x² / 20. அடிச்சோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 12 2s are 22ன்னு கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 12x² இருக்குது. ஸோ 12x² கீழேயும் எழுதிக்கலாம். அதே 12x² மேலேயும் எழுதிக்கலாம். இப்போ 12x² வச்சு ரெண்டையும் இது கீழே இருக்க கண்டிஷன்ஸாக மல்டிப்ளை பண்ணால் 12 × 20 240x² ப்ளஸ் 12 × 22 264ன்னு இருக்கும் கிடைக்கும். 12 × 22 264 x × x² x³. 12 × 12 144 x² × x² x⁴. இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0ன்னு தெரியும். இப்போ டைரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வேல்யூஸை எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கம்பேர் பண்ணால் b = 264ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் a = 144ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிட வேணாம். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் மாறிடும். நமக்கு அப்படியே டேரெக்டாக இருக்கிற வேல்யூஸை எடுத்து எழுதுனாவே போதும் ஏபிக்கு. அப்போ தான் சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகும். இல்லைன்னா நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அதனால் ஏபியோட வேல்யூ அப்படியே டேரெக்டாகவே இருக்கும். தேங்க்யூ.